ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. இப்போ எஸ்எஸ்சிக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. எஸ்எஸ்சிக்கான வகுப்பு 15/12/23 தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கிளாஸில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதில் கொஞ்சம் முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ் அப்படின்னாலே நமக்கு நிறைய சந்தேகம்லாம் வரும். இங்கிலீஷ்லாம் பாஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கிலீஷை பொறுத்த மட்டுக்கும் மிக எளிமையான பார்ட்ல இருந்து தான் கேள்வி வரும். அதில் ஒரு சில பார்ட்டு மட்டும் நாங்கள் சொல்கிறோம், அந்த பார்ட்டுக்குள்ள இருந்து தான் கேள்வி வரும் கண்டிப்பாக. இதில் 20ல் மேக்சிமம் 15 மார்க் சாதாரணமானாலும் எடுக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கான அறிமுக வகுப்பு தான் நம்ம நடத்துகிறோம். அந்த அறிமுக வகுப்பில் இன்னைக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தலைப்பு இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு 3 டாபிக் மட்டும் கேட்போம். அது எப்படி கேள்வி வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நவுன் அப்படின்னு சொன்னா பெயர் சொல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பெயர் சொல் இப்போ தமிழ்லையும் இங்கிலீஷ்லயுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நவுன் என்பது பெயர் சொல். இந்த பெயர் சொல் எதைய பத்தின பெயர் சொல்லாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேர், ராஜா அப்படிங்கிறது ஒரு பேரு. ராஜாவா இருக்கலாம், காந்தியடிகளா இருக்கலாம், நேருன்னு சொல்லலாம், அல்லது பக்கத்து வீட்டு பேர், எந்த பேர் சொன்னாலும் சரி அது நவுன்ல வரும். அப்போ ரவி, ரவிங்கிறதும் ஒரு பேர், ஒரு சாதாரணமான பேரு, இதுவும் நவுன்ல வரும். அதே போல ஒரு ஊரோட பெயர், அது மதுரை, திருச்சி, கோவை, சென்னை, எந்த ஊரா இருந்தாலும் சரி அந்த ஊருடைய பெயரும் நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டெஸ்கு, ஸ்டோனு. டெஸ்கும் ஸ்டோனும் வந்து ஒரு பொருள், ஆக ஒரு பொருளை குறிக்கும். ஆக நவுன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய பெயரையோ அல்லது ஒருடைய ஊர் பெயரையோ அல்லது ஒரு பொருளினுடைய பெயரையோ குறிப்பது இங்க நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கேள்வி எப்படி வரும், இதையே நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க, கன்னியாகுமரி இஸ் a city அப்படின்னு நான் கொடுத்திருக்கிறேன். இதை கொடுத்து அவங்க கேட்பாங்க find the noun அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இங்க நவுன் எது? கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரிங்கிறது எதை சொல்லுது? ஊருடைய பெயரை சொல்லுவதால் இது வந்து நவுன் அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரெண்டாவது, ராஜா இஸ் a டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நவுன் எது? ராஜா. ராஜாங்கிறது எதை குறிக்கிறது? ஒருத்தருடைய பெயரை குறிக்கிறது. ஆகவே இந்த ராஜா என்பது நவுன். இதுதான் ஆன்சர். ஏன்னா கொஸ்டின்ல வந்து ராஜா இஸ் ஏ டாக்டர் அப்படின்னு 4 ஆப்ஷன், கடைசியில் நோ எரர் அப்படின்னு கொடுப்பாங்க, இ கொடுப்பாங்க ஒரு ஆப்ஷன். அப்ப ராஜா என்பது ஆன்சரை நம்ம பேர் இருக்கிறதுனால ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஐ சா ஏ மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஐ சா ஏ மேன்ல நமக்கு நவுன் இல்ல, இங்க காணல. அப்போ அடுத்த சாப்டர்ல அது வரும். அதாவது ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியதுதான் ப்ரனவுன். பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதி அப்படின்னா ஜெராக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த பெயருக்கு பதிலா, ஒரு இடத்துக்கு பதிலா, ஒரு ஊருக்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பிரதி பெயர் சொல்ல பயன்படுத்துறோம். அதுதான் ப்ரனவுன். அந்த ப்ரனவுன் பாத்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இது அந்த வாக்கியத்துல வந்துச்சுன்னா இது வந்து ப்ரனவுன். அப்போ கேள்வி இங்க வந்திருக்கும் பாருங்க, ஐ சா எ மேன். இதுல ப்ரனவுன் எது? ஐங்கிறது தான் ப்ரனவுன். இதுதான் ஆன்சர் அப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். இதுல 7 இருக்கும். இந்த 7 மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா ப்ரனவுனை கண்டுபிடிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கேன் பாருங்களேன். ராஜா அப்படிங்கிற ஒரு பேரு நவுன். ராஜாங்கிறது ஒரு நவுன். இந்த நவுனுக்கு பிரதி எது? ஹி, அவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல ராணி அப்படின்னு இருக்கு. ராணி என்பது ஒரு நவுன். இந்த நவுனுக்கு பிரதி எது? ஷி. இப்ப இங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? தே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தேனா என்ன பொருள்? அவர்கள் அப்படிங்கிற பொருள். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுக்கு தேங்கிற ப்ரனவுன் அவசியமாகிறது. இங்கே நான் ஸ்டோன் கொடுத்திருக்கிறேன். ஸ்டோன்னா கல்லு. கல் என்பது என்ன? ஒரு பொருள். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த ப்ரனவுன் எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதும். ஐ வி யூ ஹி சி இட் தே அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னாலே போதும், ப்ரொனவுன் ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த சென்டென்ஸ்ல கொடுத்தது மாதிரி. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா வெர்ப்னு சொல்லுவாங்க. வெர்ப் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஷன் வேர்டு என்ன? நாம் செய்யற செயல். நான் நடக்கிறேன், படிக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், இந்த மாதிரி செய்யற ஒவ்வொரு செயல்களையுமே நம்ம வெர்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்தாங்கன்னா இந்த வெர்போட இடி சேர்ந்து வரும். இடி அப்படிங்கிறது சேர்ந்து வரும். இதை வச்சு வெர்பு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப கொஸ்டின் கேட்பாங்க, வெர்ப கண்டுபிடி அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப வெர்ப கண்டுபிடிக்கிறாங்க கேட்டா எப்படி சொல்லுவீங்க? தே ஆர் ரன்னிங் அப்படின்னு இருக்கு. தே ஆர் ரன்னிங். இதுல தே என்பது என்ன? தே என்பது ப்ரொனவுன். ஆர் ரன்னிங் என்பது என்ன? வெர்பு. ஆர் ரன்னிங் என்பது வெர்பு. ஆமா, சில சமயங்கள்ல இங்க இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வெர்பு எது? சா என்பது வெர்பு, ஐ என்பது ப்ரொனவுன், சா என்பது வெர்பு, எ மேன்ங்கிறது இங்க ஆப்ஜெக்ட். இது வந்து நம்ம இந்த இடத்துல தேவையில்லை. ராஜா என்பது சப்ஜெக்ட், இஸ் என்பது வெர்பு. இப்ப கன்னியாகுமரி என்பது நவுன், இஸ் என்பது வெர்பு. இங்க தே என்பது ப்ரொனவுன், ஆர் ரன்னிங் என்பது வெர்பு. ஆக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மூன்று முக்கியமானது நவுன், ப்ரொனவுன் அண்ட் தென் வெர்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன், இதுல கண்டுபிடிங்க பார்க்கலாம். The car runs fast. இப்ப இந்த மூணையுமே பார்த்துட்டீங்கன்னா இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன சொல்லுங்க பார்க்கலாம். the car என்பது என்னது? நவுன். இந்த கார் என்பது நவுனா மாறிடுது. ரன்ஸ் அப்படிங்கிறது என்னவா மாறுது? வெர்பா மாறுது. ஃபாஸ்ட் என்பது அட்ஜென்ட். ஆக்சுவலி அத கடைசியில நம்ம பார்ப்போம். ஆக இங்க நம்ம இது கத்துக்கிட்டது என்னன்னா, நவுன் என்ன, வெர்புனா என்ன, ப்ரொனவுன் என்னன்னா ஈஸியா நம்ம பார்த்துக்கலாம். இட் இஸ் அவர் ஸ்கூல் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இட் இஸ் அவர் ஸ்கூல். இட்டுங்கிறது என்னது? ப்ரொனவுன். இட்டுங்கிறது ப்ரொனவுன். இஸ்ங்கிறது என்ன? வெர்பு. அவ்வளவுதான். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு மார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வியே இதுதான். ஒரு இங்கிலீஷ்ல முதல் பாடமே நாம் இதை கண்டுபிடிக்கிறது தான். ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அவங்க அதுக்கு தகுந்தலாம ஆப்ஷனோட கொடுப்பாங்க. இப்ப இட் இஸ் அவர் ஸ்கூல் வேர் ஐ ஸ்டடீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன்ல கொடுக்கும் போது இங்க தனித்தனியா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இட்டு அப்படின்னா இங்க கொடுத்திருப்பாங்க, இஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, ஸ்கூல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, அவர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இங்க ஆப்ஷன் ஏ பி சி டி அப்படின்னு இருக்கும்போது என்ன கேட்கிறாங்கன்னு பாத்துக்கணும். ஃபைண்ட் தி வெர்ப் அப்படின்னு கேட்டானா இஸ் இஸ் தி ஆன்சர், ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஃபைண்ட் தி ப்ரொனவுன் அப்படின்னு கேட்டானா ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ரைட்டுங்களா? அப்போ இந்த ஸ்கூல்லாம் காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனி விளக்கம் இருக்கு, நாம அதே சொல்லலாம். ஆக நவுன் ஒரு பெயர், மூன்று பெயர் சொல்லை மட்டும், பெயர் சொல், மூன்று பெயர் சொல். ஒருத்தருடைய பெயரு, ஒரு இடம் அல்லது பொருள், அது எந்த பொருளா இருக்கலாம். அது ஸ்கூலா இருக்கலாம், பேக்கா இருக்கலாம், ஸ்டோனா இருக்கலாம், அல்லது டாயா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். அது எல்லாமே நவுன்ல வந்துடும். ப்ரொனவுன் இதுக்கு இதை தவிர வேற எதுவுமே கிடையாது நமக்கு. ப்ரொனவுன் ஐ வி யூ தே ஹி சி இட்டு தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போ வெர்ப் வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம். ஒரு செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். இன்னொரு குழு இதுல என்ன கொடுக்குறேன்னா, சப்ஜெக்ட் வந்துருது இல்லையா. இப்ப நவுன் இருக்கு இல்லையா, இந்த நவுனுக்கு அப்புறம் வரக்கூடியது மேக்சிமம் வெர்பா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த கார் ரன்ஸ் வெர்ப். ரெண்டாவது இட்டுக்கு அப்புறம் வரக்கூடியது வெர்ப். இங்கேயும் பாத்தீங்கன்னா இட்டுக்கு அப்புறம் வரக்கூடியது வெர்பா இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐக்கு அப்புறம் சா அப்படிங்கிறது வெர்பா இருக்கு. ராஜாவுக்கு அப்புறம் இஸ்ங்கிறது வெர்பா இருக்கு. கன்னியாகுமரிக்கு அப்புறம் வரக்கூடியது வெர்பா இருக்கு. ஆக நிறைய இடங்கள்ல 90% வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதாவது நவுனுக்கு பிறகுதான் வெர்பு வரும். சோ இத மூணையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி சென்டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிற ஒரு பார்ட் வரும். அதுல 4 சென்டென்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, 4 சென்டென்ஸ்.
ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பேரட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி அப்படி 4 சென்டென்ஸ். அதுல ஒரு கேள்வி வரும். ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்து இது எந்த வகையான கேள்வி அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்வி நீங்க சரியான ஆன்சர் பண்ணலாம். அந்த 4க்கும் இருக்கும். இப்ப கொஸ்டின் மார்க் வரும், ஆச்சரியக்குறி வரும், ஃபுல் ஸ்டாப் வரும். அதை வச்சு நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதை பத்தி நான் அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு நடத்துறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு அறிமுக வகுப்பு தான். நேரடியா பார்க்கும்போது இதனுடைய கிளாஸ் இன்னமும் அழகா இருக்கும். இங்கிலீஷ்ல 15 மார்க்கு உறுதியாக நாம எடுக்கலாம். வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. விருப்பமான மாணவர்கள் ஜாயின் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.